ராமநாதபுரம் வெளிப்பட்டணம் நாகநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் 44ஆம் ஆண்டு முல்லைக்கொட்டு திருவிழாவை முன்னிட்டு பாரியை நீர்நிலையில் கரைக்கும் முன் ஊர்வலமாக சென்றனர். ராமநாதபுரம் வெளிப்பட்டணம் நாகநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் 44ஆம் ஆண்டு முல்லைக்கொட்டு திருவிழாவை முன்னிட்டு பாரியை நீர்நிலையில் கரைக்கும் முன் ஊர்வலமாக சென்றனர். அம்மன் கோவில் திருவிழாக்களில் நடைபெறக்கூடிய மிகவும் தொன்மையானது கிராமிய வழிபாட்டு முறை. அம்மனின் அருளை பெறவும் ஊர் நலம் பெறவும் விவசாயம் செழிக்கவும் இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. கரகம் என்பது அம்மனின் உருவமாகவும் அருளின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. ஒரு செம்பு அல்லது பித்தளை செம்பில் பச்சரிசி, எலுமிச்சை, காசு வைத்து நிரப்பி அதன் மேல் தேங்காய் மற்றும் மாவிலையை வைப்பர். அதனை சுற்றிலும் வேப்பிலை மற்றும் பல வண்ண மலர்களால் கோபுரம் போல அலங்கரிப்பர். பூசாரி விரதம் இருந்து ஆற்றங்கரையிலோ அல்லது குளத்தங்கரையிலோ பூஜை செய்து கரகத்தை தலையில் ஏந்துவார்கள். அம்மனை நேரில் ஆவாகனம் செய்து வரவழைத்து ஊருக்குள் அழைத்து வருவதாக நம்பிக்கை. தலையில் ஏந்திய கரகத்தை கீழே விழாமல் மேளதாளத்திற்கேற்ப பாடி வருவது இதன் சிறப்பு. பாரி வளர்த்தல் என்பது தானிய பயிர்களை முளைக்க வைத்து அம்மனுக்கு சமர்ப்பிப்பார்கள். திருவிழாவிற்கு 7 அல்லது 9 நாட்களுக்கு முன்பே விரதம் இருக்கும் பெண்கள் களிமண் சட்டி அல்லது கூடைகளில் நவதானியங்களை நெல், கம்பு, சோளம், பாசிப்பயிர் போன்றவை விதைப்பர். சூரிய வெளிச்சம் படாத இடத்தில் வைத்து தினமும் புனித நீர் தெளித்து பக்தி பாடல்கள் பாடி இதை பராமரிப்பர். தானியங்கள் எந்த அளவுக்கு பச்சையாகவும் அடர்த்தியாகவும் முளைத்து வருகிறதோ அந்த அளவுக்கு அந்த ஆண்டில் ஊரில் விவசாயம் செழிக்கும், மழை பொழியும் என்பது நம்பிக்கை. கும்மி அடித்தல் மற்றும் மேளதாள ஆட்டம் பாட்டம் முளைப்பாரி வளரும் நாட்களில் விழா நாளன்றும் இரவில் கிராமத்து பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றாக கூடுவர். நடுவில் விளக்கு அல்லது முளைப்பாரி சட்டிகளை வைத்து பெண்கள் வட்டமாக சுற்றி வந்து கைத்தட்டி கும்மி அடிப்பர். அம்மனின் புகழ்பாடும் நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் முளைப்பாரி பாடல்களை பாடுவர். தாரை தப்பட்டை, நையாண்டி மேளம், பம்பை, உடுக்கை போன்ற பாரம்பரிய இசைக்கருவிகள் முழங்க கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம் மற்றும் சாமி ஆடுபவர்களின் ஆட்டத்துடன் ஊர்வலம் திருவிழா கோலமாக இருக்கும். திருவிழாவின் இறுதி நாளில் முளைப்பாரியையும் கரகத்தையும் நீர்நிலைகளில் சேர்க்கும் நிகழ்வு நடைபெறும். பெண்கள் தங்களின் முளைப்பாரி சட்டிகளை தரையில் சுமந்து மேளதாளம் மற்றும் ஆட்டப்பாட்டத்துடன் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று நீர்நிலையை அடைந்ததும் அம்மனுக்கு தீபாராதனை காட்டி பாடல்கள் பாடி முளைப்பாரியை நீரில் கரைப்பர். தானியங்களின் முளைகள் நீரில் கரைந்து மண்ணோடும் நீரோடும் கலப்பது போல ஊரின் விவசாயமும் செழித்து தானியங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக இச்சடங்கு செய்யப்படுகிறது. இச்சடங்குகள் அனைத்தும் மக்களிடையே ஒற்றுமையை வளர்ப்பதோடு இயற்கையையும் விவசாயத்தையும் தெய்வமாக வழிபடும் தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கின்றன.